வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைலட் ஆகிறதுக்கு என்னென்ன லைசன்சஸ்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்றது தான். திஸ் இஸ் கௌரி சங்கர். வெல்கம் டு மை சேனல் விமானி த பைலட். Good afternoon, ladies and gentlemen. This is your captain speaking. ஸோ பைலட் ஆகிறதுக்கு என்னென்ன லைசன்சஸ்லாம் பார்க்கலாம். SPL ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், PPL பிரைவேட் பைலட் லைசன்ஸ், CPL கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், ATPL ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ். இந்த எல்லா லைசன்ஸும் நம்ம DGCA கிட்டேருந்து வாங்கணும். அடுத்து இது இல்லாமல் வந்து RT ரேடியோ டெலிஃபோனின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம WPC கிட்டேருந்து வாங்கணும். ஸோ இந்த லைசன்ஸஸ்க்குலாம் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைங் ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒரு குட்டியான ஒரு எக்ஸாம் ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணணும். அது முடிச்ச உடனே ஒரு சின்ன இன்டர்வியூ வைப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லைசன்ஸை வச்சு நீங்கள் ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மேனுவர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மேனுவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்க்யூட்டில் வந்துட்டு லேண்டிங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்களுக்கு லேண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை சோலோ ரிலீஸ் பண்ணுவாங்க. சோலோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 70 to 8 இயர்ஸ் வரும்போது எல்லா ரிக்குவயர்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்கிடுவீங்க. ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் கண்ட்ரி விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. கிராஸ் கண்ட்ரின்றது இங்கே நீங்கள் இருக்கிற ஏரோட்ரோம்லேருந்து 100 nautical miles போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவீங்க. ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாதிரி IR ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, டியூவல் கிராஸ் கண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 180, 190, 200 hours வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்தியாவில் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். டைப் ரைட்டிங் இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹவர்ஸ் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ 100 hours ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஃப்ளை பண்ணிங்கன்னா 1500 hours நீங்கள் ரீச் ஆகும்போது ATPLோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் செக் பண்ணணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ATPL லைசன்ஸ். இந்த ATPL லைசன்ஸ் தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைசன்ஸ் நீங்கள் ஏவியேஷனில் வாங்க போகிறது. இந்த ATPL லைசன்ஸ்க்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 1500 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது இல்லாமல் 3 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த 3 எக்ஸாம் என்னென்னா, ATPL ஜென்ரல் நேவிகேஷன், ATPL இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேடியோ நேவிகேஷன், ATPL மீட்ராலஜி. இந்த 3 பேப்பர் கிளியர் பண்ணி 1500 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். So for further queries, please to ping me on Instagram. This is Gauri Shankar signing off. See you guys in the next video.